வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் இஞ்சியில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இஞ்சி மனித உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்குங்க. நம்ம அன்றாட உணவுகளில் இஞ்சி நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாம். நம்ம குடிக்கக்கூடிய டீ, காஃபி, எனர்ஜி ட்ரிங்க்ஸு, சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுலையுமே இஞ்சி நம்ம பேஸ்ட் மாதிரி கரைத்து பயன்படுத்தலாம். அதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸு, மெக்னீஷியம், பாஸ்பரஸ், சிலிக்கான், சோடியம், இரும்புச்சத்து, துத்தநாக சத்து, கால்சியம் மற்றும் பீட்டா கரோட்டின் இவை அனைத்துமே உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் தான். இந்த அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் போது ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு நம் உடலில் பல்வேறு விதமான நோய்களை இஞ்சி குணப்படுத்துறதுக்கு காரணமாக இருக்குங்க. ஸோ எந்தெந்த நோய்களை இஞ்சி குணப்படுத்துது, அதுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமானத்தை மேம்படுத்துகிறது இஞ்சி. வயிறு தொடர்பான நோய்களை தடுக்கிறதுக்கு இஞ்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. இரைப்பை பிரச்சனைகளை குறைப்பதிலும் குடல் வீக்கத்திலும் அதை சரி பண்ணுறதுக்கு அதை கியூர் பண்ணிட்டு ஒட்டுமொத்தமாக இரைப்பை குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நன்மை பயக்கக்கூடியது இஞ்சிங்க. ஸோ இதனால் குடல் இயக்கங்கள் உங்களுக்கு மேம்படணும்னு சொல்ல போகும்போது பார்த்தீங்கன்னா இஞ்சி வெளியேற்ற அமைப்பினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துது. அதாவது நம்மளுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கழிவுகள் எல்லாம் வெளியேற்றிட்டு குடல் அசைவுகள் தொடர்பான அந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவக்கூடிய மருத்துவ பண்புகள் இஞ்சியில் இருக்குங்க. இஞ்சியில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 அந்த வெளியேற்ற அமைப்புக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொல்லணும்னா நீங்கள் இஞ்சி உணவுகளை சேர்க்கும் போது நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடெல்லாம் செரிமானமாகிடும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் வெளியேற்றப்பட்டு விடுங்க. உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் இது மாதிரி எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இஞ்சி சேர்த்துக்கலாம். கீழ்வாதத்தை தடுத்து எலும்புகளை பலம் பெற வைக்கக்கூடியது இஞ்சிங்க. ஸோ கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க இஞ்சியை தவறாமல் உட்கொள்ளணும். இதில் இருக்கக்கூடிய அந்த அதிக அளவு கால்சியம் சத்து உங்களுக்கு கிடைக்கும் போது ஸோ அது எலும்புகளை வலுப்படுத்துறதால கீழ்வாதம் மட்டும் கிடையாது, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை போன்ற எந்த எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காதுங்க. ஒரு 30-40 வயதிலுமே உங்களுடைய எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு, பர்டிகுலராக அந்த கீழ்வாதத்தை எல்லாம் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு, குணப்படுத்துறதுக்கெல்லாம் நீங்கள் கால்சியம் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணுங்க. அதுக்காக தான் நீங்கள் இஞ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா கீழ்வாதத்தில் முன்னாடி தடுத்துக்கலாம், குணமும் இருமலை குறைக்கக்கூடியது இஞ்சி. ஸோ இஞ்சி பார்த்தீங்கன்னா இயற்கையான ஒரு வலி நிவாரணியாக இருக்குங்க. இது உங்களுக்கு தொண்டையில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் கிருமி தொற்றுகள், அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அழிக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக், அதாவது உயர்தர கிருமி நாசினியாக செயல்பட்டு தொண்டை வலியை உங்களுக்கு நீக்குதுங்க. மேலும் இருமலையுமே உங்களுக்கு குறைக்குங்க. இப்போ நீங்கள் இருமல், சளி போன்ற தொந்தரவுகளால் அவதிப்படும் போது இஞ்சியை வச்சு நீங்கள் அந்த இஞ்சி தேநீர் மாதிரி நீங்கள் குடிச்சிங்க, இஞ்சியை உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த உயர்தர கிருமி நாசினி தொண்டையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு நீக்கி தொண்டை புண், தொண்டை வலி, தொண்டை கோளாறுகளை சரி பண்ணி இருமல், சளி போன்றவற்றுக்கு ஒரு வலி நிவாரணியாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நீக்கிட்டு உங்களுக்கு சுவாச மண்டலத்தையே உங்களுக்கு ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது. அந்த தொண்டை சார்ந்த பிரச்சனைகள், குறிப்பாக இருமலெல்லாம் உங்களுக்கு வறட்டு இருமல்லாம் வருதுன்னா அதை குறைக்கிறதுக்கெல்லாம் இஞ்சி நீங்கள் பயன்படுத்தலாங்க. இதயத்தை பராமரிக்கக்கூடியது இஞ்சிங்க. இப்போ இஞ்சி கொழுப்பினுடைய அளவை நமக்கு பராமரிக்குது, ரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொல்லணும்னா நம் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை இஞ்சி தளர்த்துங்க. இதனால நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் நம்மளுடைய உடல் எங்கும் பாயும், இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் போதுமான அளவு கிடைக்கும். அதே போல கொழுப்பினுடைய அளவு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதயத்திற்கு ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக தான் செல்லும். அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இருக்கக்கூடாது. அப்போ அப்படி கொழுப்பு படிவுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் இஞ்சி எடுத்துக்கொள்ளும் போது அந்த கொழுப்பு படிவுகளை நீக்கிக்கலாம். மேலும் கொழுப்பு படிவுகள் படியாமலும் உங்களுடைய உணவுகள் பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்போ அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் இல்லாததால ரத்த ஓட்டம் சுலபமாக சீராக உங்களுக்கு கிடைக்கிறதால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் நலமாக உங்களுடைய இதயத்தை பராமரித்துக்கலாம். அதுக்கு தான் பொட்டாசியம் சத்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்றதால இஞ்சியில் பொட்டாசியம் சத்து இருந்திருக்கு. அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடியது இஞ்சிங்க. இஞ்சி உங்களுடைய உடலில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உடலினுடைய சரியான அளவில் ரத்தத்தில் இன்சுலின் உற்பத்தியை மேம்படுத்துறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. மேலும் நீரிழிவை கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அப்போ பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபடுவதற்கு, சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வராமல் முன்னாடியே தடுக்கணும், இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தொடர்ந்து இஞ்சியை தினசரி உணவுகளை சேர்த்துக்கொள்ளணுங்க.
ஸோ வாரத்தில் ஒரு தடவை கூட முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க. நீங்கள் அந்த நீரிழிவு பிரச்சனை வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ பிளட்டில் சுகரோட வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கும் சுகர் ப்ராப்ளமே உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா டைப் 2 சுகர் ப்ராப்ளம் அல்லது எதுவாக இருந்தாலுமே சரி அந்த நீரிழிவு பிரச்சனை விடுபட வேண்டும் என்று நினைக்கிறவங்க இஞ்சி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இஞ்சியில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அதிகங்க. ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது. நீங்கள் அப்படி இல்லாமல் இஞ்சியை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.